from the National News Studio, Sri Lanka. வணக்கம். இன்று சர்வதேச மகளிர் தினமாகும். அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பொறுப்புடன் உண்மையை தேடிச் செல்லும் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளில் தேசிய கலையகத்திலிருந்து ராதிகா வின்சனுடன் நான் யசோதா கேதீசன். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் பல நிகழ்வுகள். பிரதான நிகழ்வு பிரதமர் தலைமையில் கொழும்பில். ஜனாதிபதிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல். சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை மேலும் உயர்வு. எதிர்வரும் வியாழக்கிழமையின் பின்னர் எரிபொருள் பிரச்சினை தீரும் என எரிசக்தி அமைச்சர் அமைச்சரவைக்கு உறுதி. அத்தியாவசிய இடங்களுக்கு தொடர்ந்தும் மின் விநியோகம். ரஷ்ய ராணுவம் உக்ரைன் இலக்குகளை நோக்கி பல கோணங்களில் தாக்குதல்களை அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல். இன்று மார்ச் மாதம் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினமானது கொண்டாடப்படுகின்றது. அவள் ஒரு நாடு, ஒரு தேசம், ஒரு உலகம் எனும் தொனிப்பொருளில் இன்றைய நாளில் சர்வதேச மகளிர் தினமானது கொண்டாடப்படும் வேளையில் அவள் ஒரு நாடு, ஒரு தேசம், ஒரு உலகம் எனும் தொனிப்பொருளில் இந்த மகளிர் தினமானது கொண்டாடப்படுகின்றது. 1857ஆம் ஆண்டு அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஆடை தொழிற்சாலை பணியாளர்கள் சிலர் தொழில் உரிமை மற்றும் சம உரிமை கோரி பேரணி நடத்தினார்கள். அன்றைய தினம் நடத்தப்பட்ட பேரணியே வரலாற்றின் முதல் மகளிர் பேரணியாக பதிவானது. 1910ஆம் ஆண்டு இடம்பெற்ற மகளிர் சம்மேளனத்தில் பெண்களின் சுதந்திரத்திற்காக முதலில் போராட்டம் மேற்கொள்ளப்பட்ட மார்ச் 8ஆம் திகதியை மகளிர் தினமாக பெயரிடுமாறு யோசனை முன்வைக்கப்பட்டது. அந்த யோசனை அமெரிக்கா மற்றும் ஜெர்மனியில் நடைமுறைப்படுத்தப்பட்டன. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பெண்கள் இந்த தினத்தை தமது விடுதலை தினமாக இன்று கொண்டாடுகிறார்கள். இலங்கை சனத்தொகையில் சரிபாதிக்கு மேலாக பெண்கள் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நாடெங்கிலும் பல நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மகளிருக்கு முக்கியத்துவம் வழங்கும் வகையில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மன்னார் மாவட்ட செயலகத்திலும் நிகழ்வொன்று இடம்பெற்றது. மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக அரசாங்க அதிபர் திருமதி ஸ்டான்லி டிமெல் கலந்து கொண்டிருந்தார். திருகோணமலை மாவட்டத்தில் சர்வதேச மகளிர் தின நிகழ்வுகள் கிண்ணியா தேசிய பாடசாலையில் இடம்பெற்றது. பாடசாலை அதிபர் நதீரா அமீன் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது. மகளிர் தினத்தை பிரதிபலிக்கும் பல்வேறு நிகழ்வுகளும் மாணவர்களால் அரங்கேற்றப்பட்டன. நிகழ்வில் பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். யாழ் மாவட்ட செயலகத்திலும் சர்வதேச மகளிர் தின நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. இதற்கான நிகழ்வு மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் தலைமையில் இடம்பெற்றது. வடமாகாண விவசாய அமைச்சின் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இரத்த தான நிகழ்வொன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஓட்டமாவடி பிரதேச செயலக பிரிவிலும் உள்ளூர் தொழில் முயற்சியாளர்களின் கண்காட்சியும் பொருள் விற்பனையும் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் அரசு அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். ஓட்டமாவடி பிரதேச சபையின் ஏற்பாட்டில் சர்வதேச மகளிர் தினம் இன்று காகித் நகர் பிரதேசத்தில் பிரதேச சபை உறுப்பினர் எம்பி ஜௌபர் தலைமையில் இடம்பெற்றது. நிகழ்வின் பிரதம அதிதியாக கோரளைப்பற்று மேற்கு ஓட்டமாவடி பிரதேச சபையின் தவிசாளர் AM நௌஃபர் கலந்து கொண்டார். பெண் என்பவள் ஈரெழுத்து தாங்கி நிற்கும் இமயமாவாள். கருவறை இருளில் தொடங்கி கல்லறைக்கு செல்லும் வரை பல்வேறு இன்னல்களையும் சவால்களையும் சந்தித்து அவற்றில் வெற்றியும் கண்டு சரித்திரம் படைக்கின்றாள். இவ்வாறான மங்கையர்களுக்கு மகுடம் சூட்டும் இன்றைய மகளிர் தினத்தில் ஆண்களுக்கு நிகராக தொழில் புரியும் ஒரு சந்தித்து அவர்களில் வெற்றி பெற்று சரித்திரம் படைக்கின்றாள் பெண்ணானவள். இன்பத்தை கருவாக்கினாள் பெண், உலகத்தில் மனிதனை உருவாக்கினாள் பெண். விண்ணவர்க்கும் மண்ணவர்க்கும் விலையற்ற செல்வம்
பெண் விலையற்ற செல்வம் பெண். யாழ்ப்பாணம் சிவன்பண்ணை வீதி மீனாட்சி அம்மன் கோவிலடியைச் சேர்ந்த கோமலேஸ்வரி செல்வக்குமார் என்னும் 5 பிள்ளைகளின் தாயே இன்றைய மகளிர் தினத்தின் எமது அடையாளம். இவர் கடந்த 11 ஆண்டுகளாக ஆட்டோ சாரதியாக பணிபுரிந்து வருகிறார். தன்னுடைய குடும்ப பொறுப்பை தனது தோள்களில் சுமந்து கொண்டு சிறந்த வீட்டு தலைவியாகவும் ஆட்டோ சாரதியாகவும் வலம் வருகிறார். அதிகாலை துயிலெழும் கோமலேஸ்வரி கடிகாரம் சுற்றும் வேகத்தை விட தான் வேகமாக சுழன்று பிள்ளைகளை பாடசாலை அனுப்புவதற்கான உணவு உட்பட அனைத்து தயார்படுத்தல்களையும் செவ்வனே முன்னெடுத்து தானும் தயாராகி தொழிலுக்கு செல்வது இவரது நாளாந்த செயற்பாடாக இருக்கிறது. நான் அதிகாலையிலே 5 மணிக்கு ஒழும்பி எனது வீட்டு கடமைகளை முடிச்சிட்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டேன். அது பாடசாலைக்கு பிள்ளைகளை கொண்டு செல்லணும். அதுக்கு முதல் நான் என் வீட்டு வேலைகளை முடிக்கணும், நேரத்துக்கு ஒழும்பி செய்யணும். காலையில் ஸ்கூல் பிள்ளைகளை ஏற்றுனாங்க. மற்றது ஆஸ்பத்திரி ஒரு ஹயர் இருந்தால் அந்த ஹயர்களும் செய்வோம். அது அவைகள் ஃபோன் பண்ணினா அப்போ வந்தபடியே பாடசாலைக்கு பிள்ளைகளை ஏற்றுறதுக்கு ஆயத்தமான சேவையினை தொடரும் இவர் பெண் ஆட்டோ சாரதியாக பல சவால்களுக்கு முகம் கொடுத்து வருகிறார். முதல் முச்சக்கர வண்டி சங்கத்துக்கு நாங்கள் சென்ற போது அவர்கள் மறுப்பு தெரிவிச்சிருந்தார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, அது நீங்கள் போகிற இடங்கள் பிரச்சனை ஏழாண்டு. நாங்கள் நேரடியாக மாநகர சபைக்கு சென்று கலந்து ஆலோசித்து டாக்டர் ஸ்தவனந்த ஐயா அவர்களுடைய கலந்து ஆலோசித்து எங்களுக்கான பெண்கள் தரிப்பிடம் என்ற போர்டு போடப்பட்டு 2012ஆம் ஆண்டிலே எங்களுக்கு யாழ்ப்பாணம் மின்சார நிலைய வீதியில் எங்களுக்கு ஆட்டோ தரிப்பிடம் தந்து உதவி செய்தார்கள். ஆண்களுக்கு சமமாக இவரும் ஆட்டோ சாரதியாக பணிபுரிவதை தான் பெருமையாக கருதுவதாக கோமலேஸ்வரி தெரிவித்துள்ளார். தன்னோடு முச்சக்கர வண்டியில் பயணிப்பது பாதுகாப்பானது என உணர்ந்து அதிகளவிலான பெண்கள் தனது ஆட்டோவில் ஏறுவதாக கோமலேஸ்வரி தெரிவித்துள்ளார். வைத்தியசாலையை செல்ற வயோதிபர்கள், மற்றது பெண் பிள்ளைகளை வெளியிலே அனுப்ப பயப்படுற பெற்றோர்கள், பாடசாலை மாணவர்கள், மற்ற இராணுவம், போலீஸ், அப்படி வெளி மாவட்டங்கள்ல இருந்து வர்றவங்க, வெளிநாடுகள்ல இருந்து வர்றவங்க எல்லாம் எங்கட வாகனத்துல பயணிக்கிறாங்க. தடையாக இருக்கும் பல சவால்களை கடந்து ஆண்களோடு போட்டி போட்டு தன் தொழிலை மேற்கொண்டு வருவதாக பெருமிதத்தோடு தெரிவிக்கிறார் கோமலேஸ்வரி. ஆண் ஆட்டோ சாரதிகள் தனக்கு பக்கபலமாக இருந்து ஒத்துழைப்புகளை வழங்குவதாகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்தார் இவர். முதல்ல எங்களுக்கு வாகனத்தில் உண்மையிலேயே எங்களுக்கு டயர் காத்து போனால் கலட்டி மாற்ற தெரியாது. ஆனாலும் அந்த நேரத்தில் எங்களை நிறைய ஆண்கள் சப்போர்ட் பண்ணினாங்க. என்னென்னு சொன்னால், ஆண் தொழிலாளர்கள் பயணித்து கொண்டிருப்பாங்க. நாங்கள் ரோட்டில் நின்றதை கண்டா உடனே இந்த வரைக்கும் அந்த நிலை இருக்குது, அக்கா நாங்கள் செய்தாரம்னு சொல்லி அப்படி அவங்க. ஆனால் இன்றைக்கு உண்மையில் நான் சந்தோஷப்படுறேன். எங்களோட முச்சக்கர வண்டி சாரதிகள் எல்லாம் இப்போ அவர்களோட சேர்ந்து நின்று நாங்கள் தொழில் செய்கிறதுக்கு எங்களுடைய முயற்சி வளர்ந்திருக்கிறத நினைச்சு நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஏன்னா அவர்களும் நாங்களும் இணையாக நின்று அந்த தொழிலை புரிகிறோம்ன்றது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருது. ஆரம்ப காலத்தில் பல பொருளாதார பின்னடைவுகளை சந்தித்த கோமலேஸ்வரி இந்த தொழிலின் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் தனது 5 பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியான சூழலில் வாழக்கூடியதாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதால் எங்களுக்கு உண்மையில் சந்தோஷமாக பயணிக்கிறோம்னு சொல்லுவோம். ஏனென்றா எங்களோட சொந்த காலில் நின்று நாங்கள் உழைச்சி எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் பராமரித்து வர்றது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருது. சொந்த காலில் நின்று தொழில் செய்யும் மகளிர்களுக்கும் உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மகளிர்களுக்கும் இன்றைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு கொழும்பு சிரிமாவு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த கண்காட்சி மண்டபத்தில் இன்று முற்பகல் நிகழ்வு இடம்பெற்றது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் பிரதமரின் பாரியார் திருமதி ஷிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்ஷ ஆகியோரின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது.
சர்வதேச மகளிர் தினத்திற்கு சமாந்தரமாக ஒவ்வொரு வருடமும் ஏற்பாடு செய்யப்படும் தொழில் முயற்சியாளர்களை பாராட்டுவோம் எனும் தலைப்பிலான பெண்கள் உற்பத்தி கண்காட்சி மற்றும் விற்பனை சந்தை பிரதமர் மற்றும் பாரியார் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. மகளிர் மற்றும் சிறுவர் மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சு இம்முறை மகளிர் தினத்தை முன்னிட்டு நிலையான நாளைக்காக இன்றைய பாலின சமத்துவம் என்ற தொனிப்பொருளுக்கு அமைய வேலை திட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. மகளிர் தினத்திற்கு அமைய அமைச்சின் வெளியீடுகள் உள்ளிட்டவை ராஜாங்க அமைச்சர் PL நிசந்தவினால் பிரதமரின் பாரியார் திருமதி சிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்ஷவிடம் கையளிக்கப்பட்டது. நிகழ்வில் அமைச்சர் டலஸ் அழகப்பெரும உள்ளிட்ட அதிதிகள் பலர் பங்கேற்றிருந்தனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் முன்வைக்கப்பட்ட 15 விடயங்கள் தொடர்பில் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, அமைச்சர்களான பெசில் ராஜபக்ஷ, தினேஷ் குணவர்தன ஆகியோரும் பாராளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசமும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, அமைச்சர்களான நிமால் ஸ்ரீபால டி சில்வா, மஹிந்த அமரவீர ஆகியோரும் ராஜாங்க அமைச்சர்களான துமிந்த திசாநாயக்க, தயஸ்ரீ ஜெயசேகர, லசந்த அழகியவண்ணவும், பிரதி சபாநாயகரான ரஞ்சித் சியம்பலா பெட்டிய, பாராளுமன்ற உறுப்பினர்களான அங்கஜன் ராமநாதன், ஜகத் புஷ்பகுமார, சாந்த பண்டார, சாரதி துஷ்மந்த, சான் விஜயலாட்லி சில்வா, சாமர சம்பத், சுரேன் ராகவன் உள்ளிட்டோரும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்று $125 காணப்பட்டது. இந்த நிலைமை உலகளாவிய ரீதியில் பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு வித்திடும் என சர்வதேச சந்தை தொடர்பான நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நேற்றைய தினம் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை 13 வருடங்களின் பின்னர் அதிக உயர்வை காட்டியது. மசகு எண்ணெய் ஒரு பீப்பாயின் விலை $130 காணப்பட்டது. 2008ஆம் ஆண்டு அமெரிக்க பொருளாதார பிரச்சினைக்கு பின்னர் மசகு எண்ணெயின் விலை இவ்வாறு உயர்ந்த அளவில் பதிவானது. இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல்களில் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாயின் விலை $125 காணப்பட்டது. ஏனைய ரக எண்ணெய் $117 காணப்பட்டது. உக்ரைன் ரஷ்யா போர் காரணமாக ரஷ்யா மீது தடைகள் விதிக்கப்பட்டதன் மூலம் உலக சந்தையில் ரஷ்ய எண்ணெயை ஏற்றுக்கொள்ளாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனிடையே ஈரான் மசகு எண்ணெயை சர்வதேச சந்தைக்கு மீண்டும் கொண்டுவர சர்வதேச கலந்துரையாடல் உரிய முறையில் மேற்கொள்ளப்படவில்லை என்றால் எண்ணெயின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. அத்துடன் ஈரான் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளமையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் வியாழக்கிழமையின் பின்னர் எரிபொருள் பிரச்சினை தீர்க்கப்படும் என விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது உறுதியளித்துள்ளார். அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் டலஸ் அழகப்பெரும இதனை தெரிவித்தார். மின்சார துண்டிப்பை குறைப்பதற்கான திட்டத்தை விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரவைக்கு சமர்ப்பித்துள்ளதாக அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அமைச்சர் இன்று இதனை குறிப்பிட்டார். இதனிடையே முக்கிய இடங்களுக்கு தொடர்ந்தும் மின்சாரத்தை வழங்குவதற்கு செயற்பாட்டு நடவடிக்கையை முன்னெடுப்பது தொடர்பில் அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். மின்சக்தி அமைச்சில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் இந்த பணிப்புரையை விடுத்தார். தொடர்ச்சியாக மின்சாரத்தை வழங்குவதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. மின்சக்தி அமைச்சு, இலங்கை மின்சார சபை, நீர்ப்பாசன அமைச்சு, தொழில்துறை அமைச்சு, முதலீட்டு அபிவிருத்தி சபை, சுகாதார அமைச்சு மற்றும் பாதுகாப்பு அமைச்சு ஆகிய பல நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். நிலவும் உலர் காலநிலையின் கீழ் தொடர்ச்சியாக மின்சாரத்தை வழங்குவதில் சிரமம் இருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். வைத்தியசாலைகள், பாதுகாப்பு இடங்கள், முதலீட்டு அபிவிருத்தி வலயம் போன்ற அத்தியாவசிய இடங்களுக்கு 24 மணி நேரமும் தொடர்ச்சியாக மின்சாரத்தை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அமைச்சர் ஆலோசனை வழங்கினார். இதனிடையே லிட்ரோ நிறுவனம் சந்திக்கு இன்றிலிருந்து சமையல் எரிவாயுவை விநியோகிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்தார். ரஷ்ய யுக்ரைன் பிரச்சினை இன்று 13வது நாளாகவும் தொடர்கிறது. ரஷ்ய ராணுவம் யுக்ரைன் இலக்கை நோக்கி மேற்கொள்ளும் தாக்குதல்களை தற்போது அதிகரித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கப்படுகின்றன. ரஷ்ய ராணுவம் உக்ரைனின் பல இலக்குகளை நோக்கி நேற்றைய தினம் ராக்கெட் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டது. உக்ரைனின் வடக்கு மற்றும் தென் திசையை இலக்காக கொண்டு இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. ரஷ்ய ராணுவம் தற்சமயம் தலைநகர் கியூவை கைப்பற்றும் நோக்கில்
இத்தாக்குதலை ஆரம்பிக்க தயாராவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல்கள் தொடர்பில் 3வது சுற்று சமாதான பேச்சுவார்த்தை நேற்று பெலாரஸில் இடம்பெற்றது. இதன்போது இரு தரப்பினரும் பல இணக்கத்திற்கு வந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ரஷ்ய உக்ரைன் மோதல் காரணமாக இதுவரையில் 17 லட்சத்துக்கும் அதிகமானோர் உக்ரைனில் இருந்து வெளியேறியுள்ளனர். உக்ரைன் பிரச்சினை காரணமாக ரஷ்யாவுக்கு எதிராக பல தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக ரஷ்யாவுக்கு மாத்திரமன்றி உலகளாவிய ரீதியில் பல பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே உக்ரைனுக்கு $723 மில்லியன் நிவாரணப் பொதியொன்றை வழங்க உலக வங்கி தீர்மானித்துள்ளது. கடன் மற்றும் உதவியாக இவை வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹம்பாந்தோட்டை மாவட்ட வைத்தியர்களுக்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிற்கும் இடையிலான சந்திப்பு தங்காலையில் இடம்பெற்றது. மாவட்டத்தின் வைத்தியசாலையில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பில் வைத்தியர்கள் இதன்போது பிரதமருக்கு தெளிவுபடுத்தினார்கள். மாவட்ட வைத்தியசாலையை மத்திய அரசாங்கத்தின் கீழ் பொறுப்பேற்பதற்கான நடவடிக்கையை விரைவுபடுத்துவது தொடர்பில் பிரதமர் இதன்போது கவனம் செலுத்தினார். அமைச்சர் சமல் ராஜபக்ச, ஹம்பாந்தோட்டை மாவட்ட சுகாதார சேவை பணிப்பாளர் வைத்தியர் தீபிகா பட்டபெந்திகே உள்ளிட்டோர் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர். சிரேஷ்ட ஓவியரும் சிற்பியுமான கலாநிதி H.A. கருணாரத்னவின் ஓவிய கண்காட்சி பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. திம்பிரிகசாய கேலரி ஃபார் லைஃப் என்னும் இடத்தில் இந்த கண்காட்சி இடம்பெறுகிறது. இலங்கைக்கான ஜப்பான் தூதரகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஓவிய கண்காட்சி இன்று முதல் எதிர்வரும் 14ஆம் திகதி வரை முற்பகல். மொத்த பொருளாதார முகாமைத்துவத்தை மேற்கொள்வதன் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்தும் நோக்கில் அமைக்கப்பட்டுள்ள பொருளாதார பேரவையை வாராந்தம் கூட்டுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. இந்த பேரவையின் தலைவராக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ காணப்படுகின்றார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அமைச்சர்களான பந்துல குணவர்தன, ஜான்சன் பெர்னாண்டோ, பெசில் ராஜபக்ச, மஹிந்தானந்த அலுத்கமகே, ரமேஷ் பத்திரன, மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால், ஜனாதிபதியின் செயலாளர் காமினி செனராத், திரைசேரியின் செயலாளர் S.R. ஆட்டிகல, இலங்கை மத்திய வங்கியின் பிரதி ஆளுநர் தம்மிக்க நாணயக்கார ஆகியோர் பேரவையில் அங்கம் வகிக்கின்றனர். புலம்பெயர் தொழிலாளர்கள் வெளிநாடுகளிலிருந்து அனுப்பும் $1 தற்சமயம் வழங்கப்படும் ₹10 ஊக்குவிப்பு தொகையை $38 அதிகரிப்பதற்கான யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. அமைச்சர் நிமால் சிறிபாலடி சில்வாவினால் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டது. ஏற்றுமதியாளர்களை ஊக்குவிக்கும் முன்மொழிவிற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. அமைச்சர் பந்துல குணவர்தனவினால் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டது. அதற்கமைய கடந்த வருடத்தின் காலாண்டுடன் ஒப்பிடுகையில் குறைந்தது 10% முன்னேற்றத்தை கண்டுள்ள நிறுவனங்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவு முறையின் கீழ் கடந்த வருடம் முதல் காலாண்டில் ஈட்டிய வருமானத்தை விடவும் மேலதிகமாக ஈட்டுகின்ற ஒவ்வொரு $1 $30 வீதம் ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளையும் வலுப்படுத்துவதற்கான புதிய கொள்கை திட்டத்தை அறிவித்துள்ளது. கடந்த 4ஆம் தேதியிலிருந்து இது நடைமுறைக்கு வந்துள்ளது. உலக பொருளாதாரத்தில் தற்சமயம் ஏற்பட்டுள்ள தளம்பல் நிலையில் இவ்வாறான புதிய கொள்கைகள் நாட்டின் பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மைக்கு வழிவகுக்கும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜெனீவா மனித உரிமை பேரவையின் 45 உறுப்பு நாடுகளில் 31 நாடுகள் இலங்கையின் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் தொடர்பில் வரவேற்பான கருத்தை வெளியிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் டலஸ் அழகப்பெரும இதனை தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் தலைமையிலான இலங்கை பிரதிநிதிகள் ஜெனீவா மாநாட்டில் பங்கேற்பதற்காக தற்சமயம் ஜெனீவா சென்றுள்ளார்கள். இவர்கள் பல்வேறு சந்திப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையிலேயே 31 நாடுகள் இலங்கையின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. 2005 தொடக்கம் 2014 வரை மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலும் டாலர் பிரச்சினைக்கு முகம் கொடுக்க நேர்ந்ததாக அமைச்சர் SM சந்திரசேன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில் அவ்வாறு டாலர் பிரச்சினை ஏற்பட்ட போது சகலரும் ஒன்றிணைந்து அதனை முகம் கொடுத்ததன் காரணமாக அந்த பிரச்சினையை வெற்றி கொள்ள முடிந்தது. இந்த நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள டாலர் பிரச்சினைக்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவதன் மூலம் தீர்வு பெற முடியும் என்று அவர் குறிப்பிட்டார்.
கிண்ணியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நடுவூற்று பிரதேசத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 2 படுகாயமடைந்துள்ளனர். படுகாயமடைந்தவர்கள் கிண்ணியா தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் என் வசீம் மற்றும் SHM ரமீஸ் ஆகியோர் காயமடைந்தவர்களாவர். காயமடைந்த இருவரும் மேலதிக சிகிச்சைகளுக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலதிக விசாரணைகளை கிண்ணியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. எமது பிரதான செய்திகளை நாளை இரவு 7:50 எதிர்பாருங்கள்.